இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் 10 புக்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ரசவாதி புக் 1988 யாருனாலையும் கண்டுகொள்ளப்படாத புத்தக வரிசையிலையும் இருந்துச்சு. பாலோ கொய்லாவின் ஆல்கெமிஸ்ட் தமிழில் ரசவாதின்ற பெயரில் வெளியிடப்பட்டுச்சு. இந்த புக் வெளியிடப்பட்ட ஆண்டின் இறுதியில் 2 புத்தகங்களே விற்பனையாச்சு. அந்த புத்தகத்தோட பதிப்பாளருடனான ஒப்பந்தமும் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லா புத்தகமும் அவர்கிட்டயே திருப்பி அனுப்பப்பட்டுச்சு. ஆனாலும் அவர் தன் புத்தகத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிற பதிப்பாளர்களோட கதவை தட்டத் தொடங்கினார். ஒரு கதவு திறக்கப்பட்டுச்சு. 2வது வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நூல் மெல்ல மெல்ல அந்த ஆண்டுக்குள்ளே 3000 புத்தகத்திற்கு மேலே விற்பனையாக தொடங்குச்சு. முதலாக போர்ச்சுகீஸ் மொழியில் வெளியிடப்பட்ட புத்தகம் அமெரிக்க பதிப்பாளர் ஒருவரால் ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அந்நூல் நியூயார்க் டைம்ஸ், டிவி, ரேடியோக்கள்லையும் விளம்பரம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் அது மெதுவாகவே விற்பனையாச்சு. ஒரு நாள் பில் கிளின்டன் தன்னோட கையில் ரசவாதி புத்தகத்தோட வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார். அந்த புகைப்படம் ஒரு பிரபல பத்திரிகையில் வெளியாச்சு. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் பாலோ கொய்லோவுக்கு. வில் ஸ்மித்தில் இருந்து பிஸ்னஸ் மேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாரும் அந்த புக்கை வாங்க தொடங்கினாங்க. இப்போ அந்த புக்கு 84 மொழிகள்லையும் 170 நாடுகளில் சுமார் 32 கோடி பிரதிகளுக்கு மேலே விற்பனை ஆயிட்டுருக்கு. எனவே நாம் ஒன்றை மனப்பூர்வமாக விரும்பும்போது நமக்கு உதவுவதற்காக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு சாதகமாகவே காய்களை நகர்த்தும்.